ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இதான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போது. இது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து கரெக்டாக இன்றைக்கி சண்டே, அடுத்த வாரம் சண்டே October 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த 100 நாள் வந்து நம்ம வந்து ரிவ்யூ போட போகிறோம். இந்த ரிவ்யூவில் வந்து நீங்கள் என் கூட ஒன்றா இருந்து சப்போர்ட் பண்ணி ஏய் வாய முன்னேந்து போட எதாசியமா பேசிட்டு போகிறேன். நீங்கள் பிக் பாஸ் சீசன் அந்த எபிசோட் பார்க்க முடியலாம், அதை இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்து அப்புறம் என்னோட ஒப்பீனியன்ஸ் பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பேசலாம். இந்த சேனல் வந்து அதுக்காக வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். போக்குமாரு இதான் முதப்படி, அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். ஸோ இதில் என்ன வரேன் அப்படின்னா வந்து இது வரைக்கும் சீசன் 8 சீசன் 1 சீசன் 8 வரைக்கும் சூப்பராக முடிஞ்சிருக்கு. இந்த 8 சீசனுமே வந்து ஒரு பிக் ஃபேன் நான். ஆனால் இந்த 8 சீசனுமே ஃபுல்லாக பார்க்கல. சீசன் 1 அக்கா மூலயமா தான் பார்த்தது. ஃபஸ்ட்டு அக்கா பார்ப்பாங்க வீட்டில். அப்போல்லாம் என் பிக் பாஸ் பார்க்கும்போது என்னடா இது ஒன்றுமே புரியுது. அப்போ நல்லா ஞாபகம் ஒரு நந்தினி சீரியல் வந்து கூட ஓடும். அந்த நந்தினி சீரியல் தான் பார்க்க தோணுமே தவிர பிக் பாஸ் சீசன் ஏன்னா பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியாது. இரவு 12 மணி, காலை 8 மணி, ஒன்றும் புரியுது. ஆனால் அந்த ஃபஸ்ட் சீசன் பாதிலேருந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் சீசனோட வின்னர் வந்து ஆரோ வந்தார். ஸோ அந்த சீசன் பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா தெரியும். அப்போ தான் கேம் வந்து கொஞ்சம் புரியும். ஆனால் சீசன் 2 சீசன் 3 வந்து ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சீசன் 2 வந்து பிக் ஃபேன் ஆஃப் ரித்திகா டைட்டில் வின்னர். ரித்திகா டைட்டில் வின்னர் ஆனாங்க. ரன்னர் வந்து ஐஸ்வர்யா டுட்டா இருந்தாங்க. தேர்ட் சீசன் கம்மிங் வந்தோன்னா இப்போ வரைக்கும் யாரும் நம்ம இதில் கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க, சீசன் 3 எடுத்துக்கிட்டாலே எனக்கு 8 சீசனில் என்ன தான் எத்தனை சீசன் வந்தாலும் நான் வந்து சீசன் 3யோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்கிற ஆளில் நானும் ஒருத்தன். ஆனால் சீசன் 3 மட்டும் தான் ஃபேவரட்டான்னு கேட்டால் இல்லை. சீசன் 3 ஃபஸ்ட்டு ஃபேவரட், அதுக்கப்புறம் நிறைய ஃபேவரட். ஏன் சீசன் 3 ஃபேவரட்னா அந்த சீசன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற சீசன்ஸ் தவிர. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது பிக் பாஸ் பற்றி தெரியாதவங்க சப்போஸ் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 7 சீசன் வந்து கமல்ஹாசன் வந்து ஆஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் ரீசன்ஸ்னால பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து அதுக்கப்புறம் அதில் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 8 சார் ஒரு நிமிஷம், நீங்கள் இதை விட ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார், நான் இதை பார்த்துக்கிறேன். ஓகே. விஜய் சேதுபதி ஆஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சீசன் 8 போன சீசன் அவர் சூப்பராக ஆஸ் பண்ணார். இந்த சீசனும் அவர் ஆஸ் பண்ணுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ கம்மிங் எதில் விட்டோம், தேர்ட் சீசன் முகின் ராவ் டைட்டில் வின்னர், சாண்டி ரன்னராக வந்தாங்க. அந்த சீசனில் நமக்கு நிறைய ஃபேவரட்ஸ், கவின், லாஸ்ட்லியா, அந்த கேங்கே வி ஆர் த பாய்ஸ் கேங், அந்த கேங்குக்கு எத்தனை பேர் ஃபேன் தெரியாது, அதில் நானும் ஒருத்தன். அண்ட் கம்மிங் டு சீசன் 4 சீசன் 5 என்னால் பார்க்க முடியல. அப்போ வந்து கொஞ்சம் லாக்டவுன் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் கொஞ்சம் பர்சனல் டிஸ்டன்ஸ் இருந்தால் நான் பார்க்கல. அதில் பற்றி ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனால் சீசன் 4 ஆரி வின் பண்ண டைட்டில் பாலா ரன்னர் நினைக்கிறேன். சீசன் 5 வந்து ஜெயமோகன் வின் பண்ணார். ரன்னர் வந்து விஜய் டிவி பிரியங்கா. ஸோ எனக்கு ராஜு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிக் பாஸில் எப்படின்னு தெரியல, ராஜு வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கம்மிங் டு திரும்பி இதெல்லாம் முடிச்சு நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்ததுக்கப்புறம் சீசன் 6, அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் வந்துட்டோம் 4 வருஷம் 4 சீசன் பார்க்கலாமே. சீசன் 6 வந்து பெரிய ஃபேன், சீசன் 6 சூப்பர் ஃபேன். சீசன் 6 எனக்கு பர்சனலாக பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து ஜனனி அந்த சீசன். ஆனால் அசீம் வந்து எனக்கு அசீமை நீங்கள் பிக் பாஸில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய குறை சொல்லுவாங்க, நல்லா டாமினேட் பண்ணி வின் பண்ணார். ஆனால் யாரெல்லாம் சன் டிவியில் 9 மணிக்கு வந்து பிரியமானவள் அப்படின்னு ஒரு சீரியல் பார்த்துருந்தாங்களோ அதில் சின்ன பையன் லாஸ்ட்டு பையனா பிரபா அப்படின்னு சொல்லி வந்த அந்த கேரக்டர் அசீம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அசீமை விட்டு கொடுக்குறது மனசு வராது. எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா. ஸோ அசீம் வந்து அது எப்படி வின் பண்ணலாம், அது அவரோட கேம். ஏன்னா நீங்கள் சீசன் 8 வரும்போது நான் கம்பேர் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ சீசன் 6 முடிஞ்சு சீசன் 7 தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சீசனாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட் நடந்தது என்னென்னா, ஒயில் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஒருத்தவங்க வந்து டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இருந்தது தமிழ் பிக் பாஸ் சீசனில் இது வரைக்கும் வந்து நடக்காத விஷயமா வந்து சீசன் 7 ஃபஸ்ட் வாட்டி ப்ரோக் ஆச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சீசன் 7 நடுவில் ஒருத்தர் வந்து ரெட் கார்டு கொடுத்து ஒரு ரீசன் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க அப்போ ஒயில் கார்டில் என்ட்ரி வந்தவங்க நியாயமாக பேசி அவங்கள வந்து அப்போஸ் பண்ணி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அதிகமாக உருவாச்சு. அது யாருக்குன்னா நன் அதர் தென் அர்ச்சனா ரவிச்சந்திரனுக்கு நானும் ஒரு பிக் ஃபேன் தான். ஸோ அவங்க டைட்டில் வின் பண்ணும்போது ரன்னராக வந்து மணிச்சந்திரன் இருந்தாங்க. சீசன் 8 லாஸ்ட் சீசன் 8 வந்து புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. பாய்ஸு கேர்ள்ஸ் ஹவுஸ்ன்னு பிரித்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க. ஆனால் என்ன கேட்டால் பர்சனலாக வந்து 7 சீசன் மாதிரி 8th சீசன் இருந்தான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் டிஆர்பி வைஸ் டவுனாக தான் இருந்தது. ஏன்னா ஹாஸ்டிங் கொஞ்சம் மாறிச்சு.
ஆடியன்ஸஸ் கொஞ்சம் மாறிச்சு, கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப எல்லா சீசன்ஸ்லையும் இருந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத கண்டஸ்டன் தான். முத்து வந்து ஒன் சைடடாக அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாதி சீசன் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுட்டா மாதிரி போயிடுச்சு. அந்தளவுக்கு யாருமே வந்து விளையாட வந்துட்டு அதுக்கு கரெக்டாக இருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை. ஸோ முத்துக்குமரன் வின் பண்ணுறாரு. ரன்னராக யார் வந்துடும்? ஐயோ எல்லா சீசன் ஞாபகம் வச்சுட்டேன். ரன்னராக சௌந்தர்யா வந்தாங்க. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டான். என்ன கேட்டால் ஜாக்லின் வந்திருக்க வேண்டியது. ஜாக்லின் வந்து அந்த இதில் டாஸ்கில் தேவையில்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிச்ச கண்டஸ்ட் சீசன் 8 வந்து பவித்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவித்ரா ஜனனியோட ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா பவித்ரா ஜனனி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப காமன் கம்போஸராக அவங்க வந்து கேம் கரெக்டாக விளாட்ல அப்படின்னாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க வந்து மற்றவங்க கேம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அவங்கள அந்த கேரக்டர்னால பிடிச்சிது. அது இல்லாமல் சீசன் 8 அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்ல. ஸோ சீசன் 9 வந்து எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஆர்வமாக நானும் காத்துட்ருக்கேன். கண்டஸ்டன்ஸ் யாருன்றது ரூமராக வந்துட்டுருக்கு. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ டே 1 போடுறோம். டே 1 எந்த கண்டஸ்டன் வராங்க, டே 1 ஆரம்பிச்சு டே 100 வரைக்கும் போக போகிறோம். வேலை முத்து, இனி ஒரு அடி பின்னால எடுத்து வைக்க முடியாது, முன்னாடி போகிறதுக்கு தான் பாதை இருக்குது. ஸோ இந்த 8 சீசன் வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 9 ஃபர்ஸ்ட் டே வந்து சந்திக்கிறோம். இதை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சீசனில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அங்கே என்ன நடக்குது, என்ன மேபி இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலாம், இல்லை என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸ். ஸோ இதில் நான் இன்னொன்று என்னென்னா, எனக்கு பர்சனலாக ஒருத்தவங்களை பிடிச்சாலும் நான் அதை வந்து பயஸ்டாக இதில் காட்ட போடல. ஃபேவரட்டிசம் இருக்கா, ஏன்னா காமன் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நான் அப்படி பண்ண முடியும். ஏன்னா சீசன் 8 வரைக்கும் எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன், அது பண்ணுவேன். பட் இப்போ வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிக்காதவங்களாலும் அவங்க சைடு என்ன நியாயம் இருக்குன்னு நான் பேச வேண்டிய நிலைமையாக இருக்கேன். ஸோ நோ ஃபேவரட்டிசம், நோ பயஸ்டாக இருக்காது. எனக்கு பிடிச்சதை கன்ஃபார்மாக சொல்லுவேன். இப்போ இது இத்தனை கண்டஸ்டன் இருக்காங்க, எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்னு சொல்லுவேன். பட் ஆனால் வந்து அவங்கள பற்றி மட்டும் தான் நல்லா பேசுவேன், மற்றவங்க வந்து பேச மாட்டேன், மற்றவங்களை எங்கேருந்து பேசுவேன் அப்படின்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமனாக இருக்க போகுது. ஸோ நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களே என் கூட சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா. ஸோ டே 1 பார்ப்போமா? பிக் பாஸ் பாய்.